ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நமக்கு கரண்ட்லி இப்போ நமக்கு டீமன் ஸ்லேயர் ஈவெண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ அது முடிஞ்சோடனே நமக்கு இந்த சம்மர் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் இப்போ ஃப்ரீ ரிவார்ட்ஸாக கொடுக்க போகிறதா பார்க்குறோம். இந்த மேல் பண்டில் கைஸ், இந்த மேல் பண்டில் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பைக் ஸ்கின்னு, ஒரு பேராஷூட்டு ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் இந்த மேல் பண்டில் இன்னும் ஃபுல்லாக பார்க்கலாம் இருங்க. இதான் கைஸ் அந்த மேல் பண்டில் நமக்கு கரெக்டாக இப்போ ரெண்டு வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் சம்மர் ஈவெண்ட் கொண்டு வராங்க. இப்போ நிறைய சர்வர்ஸில் இந்த ஈவெண்ட் போயிட்டு தான் இருக்குது. நம்ம சர்வருக்கு தான் இன்னும் வரல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கைஸ், வந்துடும். இந்த மந்த்துக்குள்ளே வரக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஈவெண்ட் இருக்குது, இருங்க காமிக்கிறேன். அதில் நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸும் இருக்குது. இப்போ லைனாக ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இந்த பண்டிலும் சம்மர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது கைஸ். இதில் இருக்க அந்த மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், ஒரு பேண்ட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த வாத்துமே அது என்ன அலோக் ஸ்கில் ஸ்கின்னு ப்ரோ, அலோக் ஸ்கில் ஸ்கின்னு, அப்புறம் பைனாப்பிள் அந்த பண்டில் மாரி இருக்குது. அப்புறம் ஒரு ஜோக்கர் மூஞ்சி, அப்புறம் வாழை இலை ஸ்கேட் போர்டு, அப்புறம் ஒரு பேக் ஸ்கின்னு. இதில் நமக்கு அந்த ஃபஸ்ட்டில் இருக்க மேல் பண்டில் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த அக்கா பண்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இருங்க அந்த ஃபுல்லாக பார்க்கலாம். இதான் கைஸ் அந்த ஃபீமேல் பண்டிலு. இந்த ஃபீமேல் பண்டில் எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ரெட் ஹார்ட் போட்டு விடுங்க. இப்போ நமக்கு இதில் இப்போது இந்த ஃபீமேல் பண்டில் ஃப்ரீயாக தரக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த மேல் பண்டில் கூட அந்த 2 மேல் பண்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு என்றைக்கிட்ட ஒர்த்தான மேல் பண்டிலாக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பேண்ட் ஸ்கின்னை பார்க்கலாம். இதான் கைஸ் அந்த பேண்ட் ஸ்கின்னு. இதில் அந்த மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு வச்சுருக்கானுங்க. இது பேண்ட் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் அந்த வாத்து அலோக் ஸ்கில் ஸ்கின் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதான் கைஸ் அலோக்கோட ஸ்கில் ஸ்கின்னு. இது ஏதோ ஒரு சர்வரில் ஃபேடன் வீட்டில் வந்துருந்தது. இது என்ன இந்தோனேஷியன் சர்வரு, அதில் ஃபேடன் வீட்டில் வந்திருந்தது. இப்போது இது நமக்கு வந்திருந்ததுன்னா கன்ஃபார்மாக டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் விடுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த பைனாப்பிள் மண்டைனையும் பார்த்துடலாம். இந்த பண்டில் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த பண்டில் சொல்லப்போனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதையும் ஃப்ரீயாக தர மாட்டானுங்க. நான் சொல்கிற கேரண்டியாக இது ஃப்ரீயாக தரவே மாட்டானுங்க. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பண்டில் கூட ஃப்ரீயாக தந்துடுவாங்க, எனக்கு தரக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஜோக்கர் மூஞ்சி, அப்புறம் அந்த வாழையில ஸ்கேட் போர்டை பார்த்துடலாம் வாங்க. இதான் அந்த வாழையில ஸ்கேட் போர்டு. இது நமக்கு கன்ஃபார்மாக ஃப்ரீயாக தரக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக தந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பேக் ஸ்கின் ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிட். இந்த பேக் ஸ்கின்னும் ஃப்ரீயாக தான் தருவானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஃபீமேல் பண்டிலு அந்த பேண்ட் ஸ்கின் ஃப்ரீயாக தரக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட் போர்டு, இந்த பேக்கு, இந்த 4 சேர்ந்த மாரி ஒரு ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன், ஃப்ரீ ஈவெண்ட்டாக. மிச்சதெல்லாம் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் கன்ஃபார்மாக விட்ருவாங்க. அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 லெஜெண்டரி கன் ஸ்கின் வர்றதில் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் பவர் ஆட் பண்ணல. M500க்கு ஒரு கன் ஸ்கின்னு, M60க்கு ஒரு கன் ஸ்கின் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் வாங்க. இதான் கைஸ் அந்த M500க்கான கன் ஸ்கின்னு. பாருங்களேன், அப்படியே அந்த கடல் குதிரையே வச்சு செஞ்சுருக்க மாரி இருக்குது. கடல் குதிரையே தான், அதை வச்சு தான் செஞ்சுருக்காங்க இந்த M500 கன் ஸ்கின்னு. ஓகே, அடுத்து இன்னொரு M60 கன் ஸ்கின்னையும் பார்த்தலாம். இதாங்க கைஸ் M60 கன் ஸ்கின்னு. இது 2 சம்மர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது தவிர்த்து இன்னொரு ஈவெண்ட்டும் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த பண்டிலை பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்டரில் இந்த பண்டில் கன்ஃபார்மாக நமக்கு ஃப்ரீயாக தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரீயாக தர்றதுக்கான அந்த 10 பொருத்தமும் அப்படியே அச்சஸெல்லாம் ஒரே மாரி இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த 10 பொருத்தமும் இருக்கும்பாங்களா, அதேமாரி தான். இது நமக்கு OB46 அப்டேட்டில் தான் வரும். OB46 அப்டேட்டில் தான் இந்த பண்டில் வரும். அதுக்கப்புறத்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது தெரியணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் என்ன வேணும்னு கேளுங்க, நான் கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு அதிகமாக எடிட் பண்ண தெரியாது, அதுக்கும் சாரி. நான் இன்னும் கொஞ்ச நாளில் கற்றுக்கிறேன். இதோடு இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.